Hello friends, welcome to Inspirational Talkies. இன்னைக்கு வீடியோவில் காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். லைக் இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே வியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜினுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காருண்யா நகர், கோயம்புத்தூர், தமிழ்நாடு, இந்தியா. இங்கே தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் வந்து 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அரௌண்ட் வந்து உங்களுக்கு 37+ இயர்ஸாக வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல காலேஜ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன். எது கூட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவே யூனிவர்சிட்டி தான். ஸோ இது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, காருண்யா யூனிவர்சிட்டி அண்டர் தான் இது ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு கோ எஜுகேஷன். ப்ரெசென்ட் இயரில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் கவுண்ட் இருக்குது, எவ்வளோ படிச்சுட்டு இருக்காங்க, பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 8,491 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 452 ஃபேக்கல்ட்டிஸ் ப்ரெசென்ட் இயரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்து 700 acres ஆஃப் லேண்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னாவே நல்ல ஸ்பீஷியஸான காலேஜாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்ட் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்ல க்ரீனரி, நல்ல இயற்கையான சூழலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு இந்த காலேஜ். நெக்ஸ்ட் அப்ரூவ்ட் அண்ட் அக்ரெடிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது AICTE அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் NBA NAC கமிட்டி இது வந்து அக்ரெடிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் NAC கமிட்டி வந்து இதுக்கு A++ கிரேடே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். வேரியஸான கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பிடெக் பிரான்ச்சில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் விண்ட் பவர் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏரோஸ்பேஸில் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இன் டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், civil engineering in GIS and remote sensing, civil engineering in BIM and digital twin, computer engineering in cyber security, computer science and engineering in artificial intelligence, computer science and engineering in artificial intelligence and machine learning, electrical and electronics engineering in artificial intelligence and machine learning, electrical and electronics engineering in data science, electronics and communications engineering in artificial intelligence and machine learning, electronics and communications engineering in internet of things, electronics and computer engineering in artificial intelligence and machine learning, electronics and computer engineering in data science, mechanical engineering in artificial intelligence and machine learning, mechanical engineering in electric vehicles, robotics and automation in artificial intelligence and data science, robotics and automation in artificial intelligence and machine learning. இதெல்லாமே இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்சஸ். ஸோ நான் இதை ஜஸ்ட் ஃப்ளாஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் சில கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் படித்து காமிங்க அண்ட் சொல்லுங்கள் அப்படின்றனால நான் ஈச் கோர்ஸுமே இப்போ வந்து உங்களுக்கு நான் படித்து காமிச்சேன் அண்ட் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே லிசன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரேண்டமாக இந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. ஜஸ்ட் ரேண்டமாக நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ என்ன கோர்சஸ் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு, அப்படியும் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட், இந்த காலேஜினுடைய லிங்க்கில் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லீவ் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு காலேஜினுடைய லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வேரியஸான கோர்சஸ்க்கு டியூஷன் ஃபீயாக இருக்கட்டும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு அதில் PDF ஃபார்மேட்டே டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எது மாதிரி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பிஹெச்டி பேஸ் பண்ணி போகிறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ரிசர்ச் பேஸ் பண்ணி வந்து நான் இங்கே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நேஷ்னலி அக்ளைம்டு ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ வெல் எக்விப்டு கம்ப்யூட்டர் லேப்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு 24/7 வைஃபை இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் 24/7 சிசிடிவி சர்வைலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா கேட்ஸ்லையுமே வந்து செக்யூரிட்டிஸ் வெல் செக்அப்டாகவே இருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் இருந்தால் தான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸே உள்ள என்டர் பண்ணுவாங்க. அதனால சேஃப்டி வைஸ் வந்து உங்களுக்கு இங்கே நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வித் லேட்டஸ்ட் டீச்சிங் எய்ட்ஸோடு தான் இங்கே வந்து டீச் பண்ணுறாங்க. லைக் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸில் வீடியோஸ் பேஸ் பண்ணி டெக்னாலஜி பேஸ் பண்ணி உங்களுக்கு டீச்சிங் உங்களுக்கு புரிகிறதுக்கு இன்னும் எப்படியெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், வேறு என்ன வேரியஸான டைப்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே யூஸ் பண்ணி டீச் பண்ணுறாங்க. ஸோ நல்ல நாலேஜபிள் ஃபேக்கல்ட்டிஸ் தான் இங்கே இருக்காங்க. எல்லாருமே எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் தான். ஸோ ஃபேக்கல்ட்டி வைஸும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு கேம்பஸில் செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் லைப்ரரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேரியஸான ரெஃபரன்ஸ் புக்ஸ், ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், ரிசோர்ஸஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ரிசோர்ஸஸ்லையும் வேரியஸான ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குது. லைப்ரரி டைமிங் வந்து 8 AM -5:30 PM வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ லைப்ரரி வைஸும் வந்து உங்களுக்கு இங்கே நல்லாவே இருக்கும். நல்ல நாலேஜாக உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் டே ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னாலும் அரௌண்ட் த சிட்டி ப்ளை ஓவர் பண்ணுற அளவுக்கு நியூமரஸான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அரௌண்ட் கோயம்புத்தூர், ஈரோடு வரைக்குமே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேம்பஸ்லேயே பேங்க், ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டேஷ்னரி ஷாப், ஜெராக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவுட்டோர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்டோர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபுட்பால் கிரவுண்ட், ஹாக்கி ஃபீல்ட், பேஸ்கெட் பால் கான்க்ரீட் கோர்ட், வாலிபால் கோர்ட், பால் பேட்மிண்டன் கோர்ட், கபடி கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், டேபிள் டென்னிஸ், கேரம், ஆர்ச்சரி அரேனா இது மாதிரி வேரியஸான இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நல்ல எக்ஸ்போஷர் அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ லெபார்ட்டரிஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏரோஸ்பேஸ் லேப், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, EEE, ECE, சிவில், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், ஃபுட் ப்ராசஸிங் லேப், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேப், மீடியா டெக்னாலஜி, மெக்கானிக்கல், நானோ டெக்னாலஜி, லாங்குவேஜ் லேப் இது மாதிரி வேரியஸான லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நாலேஜும் உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பெஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவும் உங்களுக்கு இங்கே நல்ல பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அரௌண்ட் வந்து 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரௌண்ட் 90% வந்து கண்டிப்பாக இங்கே பிளேஸ் ஆயிடுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூலேயே நல்ல சேலரி பேக்கேஜோட கண்டிப்பாக உங்களால் பிளேஸ் ஆக முடியும். எது மாதிரி கம்பெனிஸ் வருவாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ அக்கென்ஷா, அமேசான், கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ், பைஜூஸ், ஜோஹோ, எவரெஸ்ட், HSBC, ஓவ்லர், BGR, HGS இது மாதிரி வேரியஸான கம்பெனிஸ்லேருந்தும் ஐடி செக்டார்ஸ்லேருந்தும் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தும் உங்களுக்கு வந்து வருவாங்க. ஸோ எல்லா செக்டார்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி தருவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூலேயும் நீங்கள் கண்டிப்பாக பிளேஸ் ஆகிட முடியும். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் மூலிமா நிறைய உங்களுக்கு ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸ்கில் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் இது மாதிரி வேரியஸான செஷன்ஸும் இருக்கும். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அப்போ உங்களால் பெஸ்ட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னாவே அரௌண்ட் 1.5 to 2 lakh per annumலேருந்தே உங்களுக்கு பிளேஸ் ஆக முடியும். ஸோ மினிமம் சேலரி சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 4 to 5 lakh per annum வரைக்குமே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்ஸை லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.